அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நகை கடன், பணம் கடன் இதெல்லாம் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. நகையை சீக்கிரமாக திருப்பவே முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. அப்படி இருப்பவர்கள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். அதிகமாக கடன் பிரச்சனை இருக்குது, வட்டிக்கிட்டே எங்களுக்கு கடன் அதிகமாகிக்கிட்டே இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அசலும் கட்ட முடியல, வட்டி தான் அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். சீக்கிரமாகவே உங்கள் நகையும் மீட்டு எடுத்துடலாம். கடனும் எவ்வளோ கடன் இருந்தாலும் சீக்கிரமாக நீங்கள் அந்த கடனை அடைக்க முடியும் உங்களால். நம்பிக்கை இருப்பவர்கள் நிச்சயமாக எல்லாருமே செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த மாதிரி பரிகாரம் நிறைய பேர் செய்து நல்ல ஒரு பலனை அடைந்த பரிகாரம் பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் செய்து தான் நகை 7 பவுன் நகையை அடமானத்துலேருந்து மீட்டிருக்காங்க. அவங்க தேவைக்காக நகை அடமானத்தில் வச்ச பிறகு அதை மீட்கவே முடியல. ஏன்னா 1 பவுன் 2 பவுனை ஈஸியாக மீட்டுறலாம், 7 பவுன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அவங்களால மீட்கவே முடியல. அப்படிங்கிறப்ப தான் இந்த பரிகாரம் செய்து அவங்க அதற்கப்புறம் தான் மீட்டிருக்காங்க. அதனால தான் என்கிட்ட சொன்னாங்க, சொல்லி இது யூடியூப் சேனலில் போடு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன் உங்ககிட்ட ஏன்னா இது அனுபவத்தில் சொல்கிறது தான் இது அதனால் செய்து பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நகை அடமானத்தில் இருப்பவர்களும் சரி, கடன் பிரச்சனை இருப்பவர்களும் சரி, செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பரிகாரம் செய்வது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செய்யலாம், அல்லது மதியம் 1 to 2 செய்யலாம், அல்லது இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில் செய்யலாம். செவ்வாய் ஹோரையில் தான் இந்த பரிகாரம் செய்யணும். இந்த பரிகாரம் எப்படி செய்தால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா எவர் சில்வரில் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொட்டாங்குச்சியை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுல் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, பீங்கானில் கூட வச்சுருப்பீங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பை எடுத்துகிட்டு 9 முறை சொல்லணும், நகை அடமானத்தில் இருக்கிற நகையை மீட்டு எடுத்துட்டேன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ அடமானத்தில் தான் உங்கள் நகை இருக்குது, ஆனால் நீங்கள் மீட்டு எடுத்த மாதிரி சொல்லணும். 9 முறை சொல்லணும். 9 முறை அந்த கல்லுப்பை போட்டு என்னுடைய நகையை அடமானத்துலேருந்து நான் மீட்டு எடுத்துட்டேன். இப்போ கடன் பிரச்சனை இருக்குன்னா என்னுடைய கடன் நான் தீர்த்துட்டேன், என்னுடைய கடன் நான் கட்டி முடிச்சிட்டேன், என்னுடைய கடன் வட்டி எல்லாமே நான் கட்டி முடித்து அசல் எல்லாத்தையும் கட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்லி நீங்கள் சொல்லணும். 9 முறை கல்லுப்பு போட்டு செய்யணும். இந்த கல்லுப்பு போட்டு முடித்த பிறகு அதற்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, 1 ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்து அந்த கல்லுப்பு நடுவில் வைக்கணும். வைத்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவு, அதாவது ஒரு சிட்டிக்கு அளவு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு நம்மளுடைய கையில் வச்சு அதே போல் 9 முறை என்னுடைய நகையை நான் மீட்டு எடுத்துட்டேன், என்னுடைய நகையை மீட்டு எடுத்துட்டேன் அப்படிங்கிறத 9 முறை அந்த கல்லுப்புலேயே தூவி விடணும். உங்களுக்கு கேட்டது அப்படியே கொடுக்கும். அந்த கல்லுப்பு நகையை மீட்டு எடுத்துட்டேன் அப்படிங்கிறத 9 முறை மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தூவி விடணும். அதே போல் குங்குமம் எடுத்துக்கோங்க, சிவப்பு நிற குங்குமம் எடுத்துக்கோங்க. அதே போல் தான் சொல்லணும், நகையை மீட்டு எடுத்துட்டேன், என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தது, கடனை கேட்டுட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள். இது நகை அடமானத்திற்கும் சொல்லலாம், கடன் பிரச்சனைக்கும் சொல்லலாம். இப்படி சொல்லி 9 முறையும் குங்குமத்தை தூவி விடணும். மஞ்சள் குங்குமம் 9 முறை, கல்லுப்பு 9 முறை நீங்கள் போடணும். ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது உங்ககிட்ட என்ன பவுல் இருக்கோ அதில் போடுங்க. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 இது செய்து பாருங்கள். செய்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய குல தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. தாயே, நான் இப்போ நகை அடமானம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்கள் தான் எனக்கு அதை மீட்டு கொடுக்கணும், உதவி செய்யணும் அப்படிங்கிறத குல தெய்வத்தை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு, முருகனை பிரார்த்தனை செய்துட்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்துட்டு, வராகி பக்தர்களாக இருந்தீங்கன்னா வராகி அன்னை பிரார்த்தனை செய்துட்டு இந்த பவுலில் எடுத்துகிட்டு தென்மேற்கு மூலையில், அதாவது குபேர மூலை சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மூலையில் எடுத்துகிட்டு போய் வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம், அல்லது தென்கிழக்கில், சமையலறை தென்கிழக்கில் நீங்கள் வைக்கலாம். இந்த 3 இடத்துலையும் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகை அடமானத்தில் இருக்கிறது 1 வாரத்துக்குள்ளேயே நீங்கள் சீக்கிரமாக திருப்புற யோகம் உங்களுக்கு அமையும். என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டான், நகை அடமானத்தில் வச்சுட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் அவசரம் அப்படின்னு தான் அவன் நகை அடமானத்தில் வச்சான், மீட்கவே முடியல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டும் என்கிட்ட நிறைய தடவை அதை ஷேர் பண்ணியிருந்தேன். நான் இருந்துக்கிட்டு நிறைய டிப்ஸும் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து வை, நீ கவலைப்படாது அப்படிங்கிறத
நிறைய தடவை வந்து இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக போய் கேட்டுட்டு வா அந்த மாதிரின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு பேச்சு வாக்கில் சொன்னேன், இந்த கல்லுப்பு பரிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சரி பார்ப்போம் அப்படின்னு அவளும் சொல்லியிருந்தேன். ஸோ அவள் வந்து அதற்கப்புறம் இந்த பரிகாரத்தை பண்ணியிருக்கிறான். இந்த பரிகாரம் வந்து நான் சொல்லலைங்க, இது அவள் எனக்கு சொன்னது. இந்த மாதிரி நான் செவ்வாய்க்கிழமை 3 வாரம் செஞ்சேன். 4வது வாரம் எனக்கு வந்து தேவையான அமௌண்ட்டு கிடச்சிது. அதற்கப்புறம் நான் வந்து நகை 7 பவுனை நான் மீட்டு எடுத்துட்டேன் அப்படிங்கிறது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தா. நம்பிக்கையோடு செய்யும்போது நமக்கு நிச்சயமாக அது வெற்றியை கொடுக்கும். அவளுக்கு அந்த நகையை மீட்டு எடுப்பதற்கான தேவையான பணமும் அவளை வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அவன் மீட்டு எடுத்துட்டான். இதே மாதிரி தான் நமக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக கடவுள் நமக்கு தேவையான பணத்தை கொடுப்பாங்க. நம்மளும் சீக்கிரமாக நகையோ அல்லது கடன் இருக்கும் அப்படின்னா சீக்கிரமாக அடைக்க முடியும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னா கடவுள் அதற்கான வழிகள் நிச்சயமாக நமக்கு காட்டுவாங்க. எல்லோருமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது வந்து ஆடம்பரத்துக்காக வாங்குறது கிடையாது. ஏதாவது ஒரு அவசியத்திற்காக தான் வாங்குறது. அல்லது நிறைய பேர் வந்து ஹோம் லோன் போட்டு வீடு கட்டுவதற்காக வாங்குறது. இந்த மாதிரி லோனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவஸ்தைப்படுறது. லோன் வந்து ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஆனால் அதற்கான வட்டிகள் அதற்கான இது கெட்டும்போது தான் நமக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான கவலைகள் வருவது. இதற்கு நம்ம வாங்காமே இருந்திருக்கலாம், இதற்கு நம்ம இந்த பொருள் வாங்காமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மனசை வந்து நம்மளை வந்து கொண்டு போய் தள்ளிடுறது. அப்படி தள்ளும்போது தான் அதிகப்படியான கவலைகள் வருது. அந்த மாதிரிலாம் கவலைப்படாமல் அந்த நகையவோ அல்லது கடன் பிரச்சனையோ எப்படி நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம மைண்டை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லா கடன் பிரச்சனையும் நம்ம தீர்த்துடலாம். அதற்கான சொல்யூஷனை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். கடன் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா வேணும்னே வாங்க மாட்டாங்க, சூழ்நிலை வாங்க வைக்கும். அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், எப்படி வந்து கடனை அடைக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கடன் தீர்வதற்கான அமைப்பு வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையும். இந்த பரிகாரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த பரிகாரம் வந்து செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை செய்யலாம், சனிக்கிழமையும் செய்யலாம். இதெல்லாம் கடன் பிரச்சனை நகை அடமானத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்கு ஒரு அற்புதமான நாள். இந்த நாளன்று நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும். இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்துட்டு செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செய்து முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் குபேரமலையில் வச்சுட்டு மறு திங்கட்கிழமை நீங்கள் எடுத்து இதை வந்து ஓடும் தண்ணீர்லையோ அல்லது நம்ம சிங்க்லேயோ கரைச்சி விட்டுடலாம். விட்டுட்டு அதற்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 இதே போல் திரும்பவும் செய்து பாருங்கள். உங்களுக்கு யோகம் நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரே வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நகை வந்து நீங்கள் திரும்ப பெறலாம், அதாவது மீட்டு எடுத்துடலாம். ஒருவேளை இல்லை இன்னமும் எனக்கு லேட் ஆகும் போல் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் 2 வாரம் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கல்லுப்பு பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அனுபவ உண்மையை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கடன் பிரச்சனையில் இருப்பவங்க எல்லாருமே சீக்கிரமாக நல்ல தீர்வு உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும், வராகியின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும், ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.